முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வர எல்லா விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். உலகம் முழுவதும் பாராட்டை பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடரில் நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், விபத்து தோஷம் நீங்க. ஒருவருடைய வாழ்க்கையில் மரணம் எந்த நேரத்தில் கதவு தட்டுகிறது என்பது யாரும் தெரியாது. அடுத்த வினாடி என்ன நடக்கிறது என்பது நம் கையில் இல்லை. சென்னையை போன்ற மாநகரத்திலே வசிக்கின்ற மனிதர்கள் அன்றாடம் அவர்கள் வேலைக்கு போய் திரும்பி வருவது என்பது அவர்கள் கையிலே அவர்கள் உயிர் இல்லை. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விபத்து நடக்கலாம், எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் விபத்து வரலாம். ஆனால் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லுகிறது? வேதத்தின் கண் அல்லவா? அதை நாம் நம்பும் பொழுது அது நமக்கு வழிகாட்டியாக இருந்து நம்மை காப்பாற்றுகிறது. சில விதமான அடையாளங்கள் நம் ஜாதகத்திலே இருக்கும் பொழுது நாம் எச்சரிக்கையோடு வண்டிகளை கவனத்தோடு ஓட்ட வேண்டும். அதனால்தான் என்னுடைய பதிவிலே தினப்பலன் பேசும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்ட தினம் வரும். அந்த நேரத்திலே ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். இந்த சந்திராஷ்ட தினத்திலே நீங்கள் கவன சிதறல்கள் கூடாது, கவனத்தோடு வாகனங்களை இயக்க வேண்டும் என்று. அதுபோல ஜாதகத்திலே அடையாளம் இருக்கு. ஒருவருக்கு 6, 8, 12 தசா புத்திகள் நடந்து வரும் பொழுது கோச்சார ரீதியாக குரு 6, 8, 12 மறைகின்ற அந்த நேரத்தில் நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவருடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்திற்கு 6வது இடத்தில் குரு இருந்தால், அல்லது ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் குரு பெயர்ச்சியின் போது குரு 6வது வீட்டில் வந்தால், கை கால்களில் காயங்களை ஏற்படுத்தும், அங்கங்களை ஊனமாக்கும். பெரு நகரம் முதல் சிறு கிராமம் வரை காலை எழுந்தவுடனே மக்கள் பரபரப்பாக செயல்படுகிறார்கள். தங்கள் வேலை நிமித்தம் எங்கும் எதிலும் அவசரம் காட்டுகிறார்கள். வேகமாக வாகனங்களை இயக்குதல், எதிரே வரும் வாகன ஓட்டியின் கவனக்குறைவு போன்றவை காரணமாக விபத்துகள் ஏற்படுகின்றன. சில நேரங்களில் விபத்துகள் நவகிரகங்களின் காரணமாகவும் ஏற்படுகிறது. ஒரு மனிதனுக்கு 7.5 சனி வருகின்ற காலத்திலே, ஜென்ம சனி வருகின்ற காலகட்டத்திலே, அர்த்தாஷ்டம சனி வருகின்ற காலகட்டத்திலே, அஷ்டமத்து சனி வருகின்ற காலகட்டத்தில் எச்சரிக்கை தேவை, எச்சரிக்கை தேவை என்று ஜோதிடத்தின் மூலம் நம்மை அறிவுறுத்துகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? ஒருவருக்கு பிறக்கும் பொழுது சுய ஜாதகத்திலே குரு 6வது இடத்திலே அவருடைய லக்னத்தில் இருந்து இருந்தால், வருடம் ஒரு முறை ஏற்படும் குரு பெயர்ச்சியின் போது இந்த குரு 6வது இடத்தில் வரும்பொழுதும் அவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாதத்திலே வருகின்ற மிருக சீரிடம், சித்திரை, அவிட்டை போன்ற அந்த நட்சத்திரங்களில் வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகபெருமானின் ஆலயத்திற்கு சென்று முருகபெருமானுக்கு சிகப்பு நிற ரோஜா மாலையை அணிவிக்க வேண்டும். முடிந்தால்
சிவப்பு பட்டு துணி சாற்ற வேண்டும். சன்னிதானத்தில் உள்ள வேலில் எலுமிச்சை பழத்தை குத்த வேண்டும். அதற்கு பிறகு அர்ச்சனை செய்ய வேண்டும். இவ்வாறாக தொடர்ந்து 9 மாதங்கள் பரிகாரம் செய்து வந்தால் அவர்களுடைய விபத்து ஏற்படாமல் மீண்டு விடுவார். நீண்ட தூர பயணம், வெளிநாடு செல்பவர்களும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக இந்த ஜாதகத்திலே இருக்கின்ற இந்த விபத்து தோஷம் நீங்கிவிடும். வெளிநாட்டில் கணவர் மக்கள் வேலை செய்வார்களானால் அவர்களை சேர்ந்த குடும்பத்தார்கள் இந்த எளிய பரிகாரத்தை அவர்களுக்காக நம் நாட்டிலே செய்து அந்த தோஷத்தை நீக்கலாம், போக்கலாம். அற்புதமான இந்த பதிவு படிக்கின்ற அனைவர்களும் பாக்கியவான்கள், புண்ணியவான்கள். அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன் பதிவிடப்படுகிறது. அதை பார்த்து அன்பர்கள் ஜோதிடத்தின் நன்மையை மற்றும் அதனுடைய பலாபலன்களையும் தெரிந்து கொள்ளலாம் என்று தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு பரிகார நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.